2016லயே இந்த கூட்டணி தேமுதிக, திமுக கூட்டணி சாத்தியமாகுமா? பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்ட்டு கலைஞர் அவர்கள் சொன்னத இன்னைக்கு கோட் பண்ணி பிரஸ் மீட்ல பேசுறாங்க பிரேமலதா அவர்கள். மற்ற விஷயங்கள் தொகுதி பங்கீடு குறித்துலாம் பின்னாடி முடிவு செய்வோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த கூட்டணி சாத்தியமாகிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஒரு வோட் பேங்க் இருந்துச்சு 2016ல தேமுதிகவுக்கு. இன்னைக்கு பெருமளவுல வோட் பேங்க் ஒரு 1%க்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எப்படி எல்லாரும் எப்படின்னா அன்னைக்கு 35 தொகுதி கொடுக்க கலைஞர் தயாரா இருந்தார். ம். இன்னைக்கு டபுள் டிஜிட்டே வருமான்னு நம்ம சந்தேகமா பேசிட்டு இருக்கோம். ஓகே. அதுலயே எல்லாமே அடங்கி இருக்கு. ம். அன்னைக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இல்லைங்கிறத பிரேமலதாவும் ஆனாலுமே உணர்ந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர்னு எல்லாருமே 2 திராவிட கட்சிகள்ல இருந்தும் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க முதல்ல 8.5% வச்சிருந்தாங்க இல்லையா? ம். ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆரம்பிச்சு நிரூபிக்கப்பட்ட உச்சபட்ச வாக்கு சதவீதம் அதுதான். அந்த வாக்கு சதவீதத்திலிருந்து அதுல 3ல் 1 பங்காக குறைந்திருந்தால் கூட அந்த 2.5-3% ஓட்டு தேவைங்கிறனால போய் தேடி போறாங்க. ஓகே. இப்போ தனி நபராக இருக்கிற தனி இயக்கம் கண்டிருக்கிற சின்ன கட்சினா கூட அந்த ஏரியால செல்வாக்கா இருக்காங்கிற வேல்முருகனை கூட திமுக போனா போன்னு சொல்லலையே. அவருக்கு ஏதாவது வருத்தம்னா இங்க வாப்பா என்னன்னு தானே கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்படிங்கும்போது தேமுதிக அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு சதவீதம் இருக்குங்கிறத நம்புறாங்கல்ல. ம். அது உண்மையும் கூட. அதனாலதான் 2 பேருக்கிட்டையும் டிமாண்ட் இருந்தது.